In this video, I'm going to talk about how to stop overthinking and how to start living freely. ஸோ ஐ திங்க் ஓவர் திங்கிங்னு சொன்னதுக்கப்புறமே நிறைய பேருக்கு ரிலேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்னதான ஒரு விஷயமா தான் இருக்கும், அது யாரும் கண்டுக்கிட்டு கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை வச்சு நம்ம நிறைய திங்க் பண்ணி அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் அதை தப்பாக பேசிட்டேன்னா, லைக் இந்த மாதிரி நிறைய நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் திஸ். So let's see how you can stop overthinking. At least you can at least reduce the timing. Like night full overthink பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ஓவர்திங்க் பண்ணுற மாதிரியான டைமிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஐம் கோனா ஷேர் 7 திங்ஸ் யூ கேன் டூ டு ஸ்டாப் யுவர் ஓவர் திங்கிங். ஓவர் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரி, ஐ கேன் ரிலேட் டு ஒன் திங். லைக் ஒரு பிரிட்ஜ் மேலே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு ரேண்டம் பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்கீங்க. ஓவர் திங்க் பண்ணுறது மூலமாக லைக் அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் இன்னொரு எண்டுக்கு போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போய் சேரவே முடியாது. ஸோ திஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் ஐ ஹேவ் காட். ஓவர் திங்க் பண்ணும்போது நீங்கள் ப்ளீஸ் டூ ரிமெம்பர், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டாப் த ஓவர் திங்கிங். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பிரிட்ஜில் நின்றுட்டே தான் இருக்க முடியுமே தவிர இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியாது. ஸோ யா, ஐ ஹோப் ஐ மேக்கிங் சென்ஸ். பேசிக்லி நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு இந்த மூணு ரீசன் தான் இருக்கும். அது என்னவாக இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த 3 ரீசனுக்குள்ளவே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துல லைக் தட் மூமெண்ட் நம்ம ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கணும்னு எதிர்பாருங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மூமெண்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது முக்கியமாக தவிர ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது செகண்ட்ரி தான். ஓகே, பர்ஃபெக்டாலாம் இங்கே யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் ஜட்ஜ்மெண்ட். லைக் நான் இந்த விஷயம் பண்ணி என்னை இந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா, ஒரு வேளை நான் ஏதாவது தப்பாக பண்ணி அது ஃபெயிலியரில் போய் முடிஞ்சுட்டா என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா அவ்வளோதான். பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க, மேல் வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க. ஸோ யா, இந்த விஷயம் ஃபெயிலியர் பார்த்து நம்ம பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லாருமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஃபெயிலியரை பார்த்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி நீங்கள் எப்போவுமே நினைக்கக்கூடாது. நினச்சிங்கன்னா யூ லாஸ் யுவர் பீஸ் அண்டு அதுவே உங்களுக்கு ஓவர் திங்க் பண்ண காரணமாயிடும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வென் வி ஹாவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ் லைக் அண்ட் நோ கிளாரிட்டி. ஸோ உங்களுக்கு எப்போ மோர் தேன் 2 ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அப்போது நம்மளோட மைண்ட் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்காது எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு ஸ்மால் ஸ்டோரி இருக்குது. ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஒரு ஏன்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு 2 ஜாப் ஆஃபர் கிடைக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்பில், இன்னொன்று வந்து ஒரு பெரிய எம்என்சியில் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பொண்ணு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன நினைப்பாங்க, நான் வந்து லேட்டராக ரிக்ரெட் பண்ணால் என்ன பண்ணுறது. ஸோ அது இதுன்னு ஓவர் திங்க் பண்ணி 2 ஆஃபர் லெட்டரோட டேட்டும் எக்ஸ்பயர் ஆகிடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியாதுன்னா, when you start overthinking you will lose the opportunities. So better just stop overthinking and start taking the action. ஸோ என்னவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஓவர் திங்க் பண்ணால் ஃபெயிலியராக இருந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல, அவங்களாம் யாருமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ let's see what you can start doing today. So first one is டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. லைக் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறனால டைம் போகுது, கன்ஃபியூஷன் ஓவராக தான் இருக்குமே தவிர ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் அதுக்கான கிளாரிட்டி வந்து என்னென்னு நமக்கு தெரியும். எதுவுமே பண்ணாமல் பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா, ஓவர் பிளானிங் இருந்துச்சுன்னா தட் லீட்ஸ் டு ஓவர் திங்கிங். ஸோ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறது இங்கே தப்பு கிடையாது. ஒரு விஷயம் என்ன சொல்கிறது, ஓவர் திங்க் பண்ணலாம். லைக் ஓவர் திங்க் இஸ் குட் இன் சம் வேஸ். பட் ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அப்படி நடந்துட்டு என்ன பண்ணுறது, இப்படி நடந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஓவர் ப்ரிகாஷனரியாக இருக்கிறது சம்திங் நாட் குட். அண்டு அந்த விஷயத்த அப்படி இருந்து நம்ம அதை பண்ணாமலே விட்டுருவோம். வி எண்ட் அப் நாட் டூயிங். ஸோ பெட்டர் ஆல்வேஸ் ஸ்டார்ட் டூயிங் த திங் வாட் யூ திங்க். ஓவர் திங்காக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி வரணும்னா உங்களுக்கு யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். ஸோ yeah, I think I'm making sense. Take action immediately. That's the first point. Second point is journal your thoughts. Like நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி, உங்களோட அது பாஸ்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம், எந்த விஷயத்தை பற்றி அது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு ஹெட்டேக் கூட ரொம்ப அதிகமாக வந்துடும், அதிகமாக திங்க் பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா,
உங்களோட தாட்ஸ் என்னவோ அதை வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் உங்கள் நோட் பேடில் நோட் பண்ணி வைங்க, டைப் பண்ணி வைங்க. லைக் இதெல்லாம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இருந்தேன் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை மட்டும் யார்கிட்டயாவது பேசுகிற மாதிரி அதை எழுதி வைங்க. லைக் இட் ஃபீல்ஸ் லைட்டர். அண்டு அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் யூ வில் ரியலைஸ் லைக் நான் யோசித்த நிறையா விஷயங்கள் அன்னெசரி தான் அப்படின்னு யூ வில் ரியலைஸ். ஸோ யா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். தேர்ட் ஒன் இஸ் லேர்ன் டு பி ப்ரெசன்ட். லேர்ன் டு பி ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் திங்க் பண்ணும்போது லைக் நம்ம எப்போவுமே நம்மளோட பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்ருப்போம் இல்லையா? ஸோ ஓவர் திங்க் பேசிக்கலி அதை பற்றி தான் நம்மளுக்கு வரும். ப்ரெசன்ட் மூமெண்ட்டை பற்றி நம்ம அவ்வளோவா யோசிக்க மாட்டோம். உங்களோட பாஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அது நடந்திருக்கலாம். அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது, இல்லைனா நடக்க போகிற விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் தட். பிரிங் யுவர் செல்ஃப் பேக் நவ். டேக் அ டீப் பிரெத் அண்ட் லுக் அரவுண்ட் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் லிவ் இன் த மூமெண்ட். அண்ட் யா, இது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணுறது மூலமாக உங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். லைக் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஹேர் ஃபால் ஆகும், டார்க் சர்க்கிள்ஸ் வரும், அண்டு மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது, நெக்ஸ்ட் டேவே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யா, பெட்டர் ப்ளீஸ் டூ ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட். ஃபோர்த் ஒன் இஸ் ரெடியூஸ் சோஷியல் மீடியா ஓவர்லோட். லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்து அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி உங்களோட செல்ஃபை நீங்கள் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி எங்கேயோ எப்படியோ அவங்களோட பார்த்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ஜர்னி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க சம்மந்தமே இல்லாத ஒருத்தரோட நீங்கள் உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டெஃபினெட்லி ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அண்ட் அன்ஃபாலோ திங்ஸ் தட் ட்ரிகர் யூ அண்ட் ஃபாலோ த பேஜ் விச் கிவ்ஸ் யூ பீஸ் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ யா, not everything you see online is real. Fifth one is talk it out. Like sometimes our mind exaggerates things. என்னவா வேணா இருக்கலாம். அது மாதிரி டைமில் யூ கேன் டாக் டு யுவர் செல்ஃப். ஒரு உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களோட நீங்கள் பேசி பார்க்கலாம். இல்லை ஒரு மென்டார் இருக்காங்கன்னா அவங்களோட பேசலாம். இல்லை யார் கூட எனக்கு ஷேர் பண்ணலாம் பிடிக்காதுன்னா மிரர் முன்னாடி நின்று நீங்களே உங்ககிட்ட பேசி பார்க்க. ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, எது உங்கள் மைண்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற திங்ஸை பற்றி நீங்கள் பேசலாம். பேசி அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கான வேவை சூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் as big as your mind made it அப்படிங்கிறது. you say it, you will see it's not big as your mind made it அப்படிங்கிறத you will realize. Definitely talk to yourself, prioritize yourself. Sixth point is accept that mistakes are normal. ஓகே, ஒரு ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியருங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்புன்னு சொல்வேன். பிகாஸ் ஃபெயிலியர் இஸ் சம்திங் வில் மேட் யூ மோர் சக்ஸஸ்ஃபுல் த பர்சன் ஹூ அச்சீவ்ட் இட் இன் தர் ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ நான் இதை பற்றி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட நான் பேசியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட். மிஸ்டேக் பண்ணாமல் இங்கே யாருமே வர்றது கிடையாது. மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி வெரி நார்மல். நம்ம ஸ்கூலில் எடுத்ததுமே எல்லாமே படிச்சுட்டு பர்ஃபெக்டாக யாரும் வந்தது கிடையாது. ஸோ எல்லாருமே நிறைய திட்டு வாங்கி மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் சக்ஸஸை பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் லைஃப் லெசன்ஸில் மட்டும் நீங்கள் எப்படி எடுத்தோடனே சக்ஸஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ totally wrong. So tell to yourself, I don't need to be perfect, I just need to progress அப்படிங்கிறது. Yeah. Seventh point is very very important because this is something very new for me also. I have tried it quite a few times and it works for me. And உங்களுக்கு இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். which is create a thinking limit. Like நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான டைமிங்கை செட் பண்ணுங்கள். இப்போ எல்லா வேலைக்கும் நம்ம வந்து டைமிங் செட் பண்ணுறோம் இல்லையா? ஒரு நாளையில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டீப் திங்கிங் வந்து பண்ணணும். அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அதை வந்து யோசிச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். டோன்ட் லெட் யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யூ. ஸோ யா, திஸ் இஸ் த திங் பேசிக்கலி. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கை பார்க்குறது மூலமாக உங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க விடாமல் நீங்கள் தான் பண்ணணும். அது கூட லைக் அது தானாக நடக்காது. திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணாமல் பெட்டர் 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. இல்லை 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஆனால் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா யூ ஹாவ் டு லைக் டிஸ்ட்ராக்ட் யுவர் மைண்ட் பை டூயிங் சம்திங் எல்ஸ். So guys, remember this overthinking is sitting in a rocking chair. It keeps you busy but it takes you nowhere. If you really want to change your life, you have to stop thinking and you have to start living in the present moment. Of course, you are free to think about your past and future, but it should not affect your present moment. So yeah, take action, make mistake, learn from it, grow and live boldly. And இப்போ இருந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஓவர் திங்க் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. பட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது லைக் யூ வில் ரிக்ரெட் like what you did not try. So please start living in the moment and stop thinking and start doing. Take care. Bye.